தமிழ்வாணி எடுகேஷனை விட ஸ்கில் முக்கியம் அப்படின்னு சொன்னது கூட ஏத்துக்கலாம். பட் அதை சொன்ன தமிழ்வாணி தான் டோட்டலாவே தப்பா இருக்காங்க. ஸ்கூல் மேடல காசுக்காக இப்படிப்பட்ட வீடியோஸ் போடுற ஒருத்தவங்களை போய் மோட்டிவேஷனா பேச வச்சா அதை பாக்குற பசங்களோட மனசு அவங்க பண்ற அந்த பல்லான பல வீடியோஸ்களோட பக்கம் தான் போகும். இது இல்லாம ஒரு ஜெனுவினான குவாலிட்டியான பேச நாங்க பேச வச்சா அதுதான் கரெக்டா இருக்கும். இன்னைக்கு இருக்க இந்த டிஜிட்டல் வேலை ஸ்கில் தான் முக்கியம், எடுகேஷன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணி பேச முடியாது. இது ரெண்டுமே முக்கியம். எடுகேஷன் அப்படிங்கிறது வந்து நம்மளோட அடித்தளம், ஒருத்தகிட்ட எப்படி பழகுறோம், ஒரு இடத்துல போய் எப்படி பிஹேவ் பண்றோம் அப்படிங்கறதுல ஆரம்பிச்சு விஞ்ஞான ரீதியா, கணியியல் ரீதியா, பொறியியல் ரீதியா, மத ரீதியா என்னவெல்லாம் நடந்தது, என்னைக்கெல்லாம் நடக்குது அப்படின்னு ஒழுக்கத்தையும் சரி நல்ல பண்புகளையும் சரி கல்வியா போட்டுருது. ஸ்கில் அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்கிட்ட அந்த கல்வியை செயற்படுத்துற சக்தியா இருக்குது. இன்னைக்கு வேலை எல்லாராலையும் எக்ஸாம் எழுதி டிரைவிங் லைசன்ஸ் எடுக்க முடியும், அதுதான் எடுகேஷன். பட் எல்லாராலையும் சூப்பரா டிரைவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா முடியாது, அதுதான் ஸ்கில். சிம்பிளா ஒரு வெஹிக்கிளை டிரைவ் பண்ணவே எடுகேஷன் பிளஸ் ஸ்கில் அப்படின்னு சொல்லி ரெண்டும் தேவையா இருக்கும் போது நம்மளோட வாழ்க்கைய வாழ, சம்பாதிக்க, ப்ராப்ளம் சால்வ் பண்ண அப்படின்னு அவ்வளோ லாங்கா போக போற லைஃப் அப்படிங்கிற இந்த ஜேர்னிக்கு எடுகேஷனும் முக்கியம், ஸ்கில்லும் முக்கியம். ஓவராலா ஒரு ஸ்பீச்ல அப்துல் கலாம் ஐயாவே சொல்லி இருக்காரு, எடுகேஷன், டிகிரி, டிப்ளமான்னு சொல்லி இதுங்களை மட்டும் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது, ஸ்கில்லும் ஒருத்தரோட லைஃபுக்கு முக்கியம் அப்படின்னு. இங்க ஒருத்தவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கறதையும் தாண்டி யார் அதை சொல்றாங்க அப்படிங்கறதுல தான் எல்லாமே இருக்கு.